உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீத்தலும் நீங்களா அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவசே சரணாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இன்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இன்மையே ராமாவென்ற இரண்டெழுத்தினான். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூரணலோச்சனம் மாருதீம் நமத ராட்சதாந்தகம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம். எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம், என்றெல்லாம் ஸ்ரீ ராமபிரானுடைய கீர்த்தனமானது, ராமபிரானுடைய நாமமானது உச்சரிக்கப்படுகின்றதோ தத்ர தத்ர அங்கேயெல்லாம் கிருதமஸ்த காஞ்சலின் கைய கூப்பிண்டு ஆஞ்சநேயன். இந்த உபன்யாசம் நடக்கிற இடத்துல நம்ம ஸ்ரீ ராமபிரானை பத்தி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயும் ஆஞ்சநேயர் இருக்கின்றார். கைய கூப்பிண்டு கேட்கிறார். பாஷ்பவாரி பரிபூர லோச்சனம், அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்ணில இருந்து அப்படியே சொரியறதாம். பார்க்கின்றவர் பேர்பட்ட அந்த ஆஞ்சநேயரை மாருதியின் நமத ராட்சசாந்தகம், அந்த அரக்கர்களையெல்லாம் வதம் செய்த ஆஞ்சநேயரை நமஸ்கரிக்கின்றேன் என்று இதற்கு பொருள். எത്ര எത്ര ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதவத்ர காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர லோச்சனம் மாருதியின் நமத ராட்சசாந்தகம். மிக அற்புதமான அந்த ஸ்லோகம். இந்த உபன்யாசத்திலே நாம் ஸ்ரீ ராமபிரானுடைய கீர்த்தியும் அது மட்டுமில்லாமல் ஸ்ரீ அனுமனுடைய மகிமையை பற்றி பார்க்க போகின்றோம். ஸ்ரீ ஆஞ்சநேயரை சேவிப்பதனாலே நமக்கு புத்தி வருகின்றது, பலம் வருகின்றது, தைரியம் வருகின்றது. எதிரிகளிலிருந்தே நமக்கு பயமில்லாத தன்மையை கொடுக்கின்றார். நெகட்டிவிட்டி என்று சொல்கிறோம், பார்க்கிறோம் இல்லவா? அதையெல்லாம் அப்படியே பெறும். எதிர்மறை சக்தியை விரட்டி ஓடியட்டும் ஒரே தெய்வமாக ஆஞ்சநேயர் இருக்கின்றார். முதலிலே இவருடைய வரலாறு பற்றி பார்ப்போம். ஆஞ்சநேயருடைய ஜனனம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். சாட்சாத் சிவபெருமானுடைய அம்சம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அஞ்சனை என்பவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய தாயார், கேசரி தந்தையார். சிவபெருமானுடைய அம்சமானது அஞ்சலி என்பவர் தேவலோகத்து அப்சரஸ். சாபத்தின் காரணமாக வானகமாக பூமியிலே பிறக்கின்றார். சிவபெருமானே உன்னுடைய அம்சமாக வந்து உனக்கு குழந்தையாக அவதரிக்கும் பொழுது நீ பழையபடி வானுலகத்துக்கு வருவாய் என்று சொல்லப்படுகிறது. வாயு பகவானவர் சிவபெருமானுடைய அம்சத்தை அப்படியே எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அஞ்சனையுடைய கர்ப்பத்திலே சேர்க்கின்றார். இது தெய்வீகமாக உள்ளது. ஆஞ்சநேயர் அவதரிக்கின்றார். சிறு குழந்தையாக ஆஞ்சநேயர் இருக்கும் பொழுது அவருக்கு அப்பவே வலிமைகள் அதிகமாக இருக்கிறது, அபார சக்தி. வாயுபுத்திரன் அல்லவா, வாலாத்மஜன் என்ற பெயரும் ஆஞ்சநேயருக்கு உண்டு. வாலாத்மஜன், வாயுபுத்திரன். அற்புதமான சக்தி அவருக்கு சின்ன குழந்தையிலே, சிறு வயதிலேயே இருக்கின்றது. ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு பசி எடுக்கின்றது. அஞ்சனை அவருக்கு உணவு தயாரிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே குழந்தைக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அது பார்த்தது இப்ப இருக்க குழந்தைகள் எல்லாம் பார்க்கறோம் இல்லையா, டக்குன்னு உடனே இருக்கக்கூடிய அந்த ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுறது. இது மாதிரி இவருக்கு சக்தி அதிகமா இருந்ததுனால அப்படியே பார்க்கிறது. வானத்திலே கதிரவன் சூரியன் அப்படியே வானு ரவி அப்படியே உதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது ஒரு மதுரமான பலம் போன்று இருக்கிறது என்று நினைத்து
மாம்பழமோ என்று நினைத்து அதை சாப்பிடுவதற்காக ஆஞ்சநேயர் மிக விரைவாக வானை நோக்கி போகின்றார். பார்க்கறதுக்கு அது எவ்வளவு பெற்ற தூரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா துளசிதாசர் சொல்லியிருக்கின்றார் அற்புதமாக. ஹனுமன் சாலிசாவிலே நாம் பார்க்கின்றோம், யுக சகஸ்ர யோஜன பருபானு லீயோதாகி மதுர பலஜானு. யுக சகஸ்ர யோஜனா, யுக சகஸ்ரம் அப்படின்னா 1000 யோஜனை தூரம். ஒரு யோஜனை தூரமானது 8 மைல்கள் கணக்கிலும் இருக்கிறது. ஒரு யோஜனை என்பது ஒரு 8 மைல்கள் கணக்காக சொல்லப்படுகிறது. 8 × 1.5 போட்டுக்கோங்க, கிலோமீட்டர்ல வந்து 12-13 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா 8 மைல்கள். அதே கால தூரம் என்று சொன்னால் 16 கிலோமீட்டர், ஒரு கால தூரம் அப்படி அந்த காலத்துல கணக்குகளை சொல்லுவார்கள். அப்ப யுக சகஸ்ர யோஜனா 1000 யோஜனை, கிட்டத்தட்ட நம்ம சயின்டிபிக்கா பார்த்தோம்னா 153.4 கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். அவ்வளவு தூரத்துக்கு ஆஞ்சநேயர் இங்கேருந்து வானத்தை நோக்கி போறாராம். சூரியனை படிச்சுட்டு, சூரியனை படிக்க வரும் பொழுது அதை பார்க்கிறார். அன்னைக்கு வந்து கிரகண காலமாக இருக்கின்றது. இந்த கிரகண காலத்திலே ராகு பகவான் தான் சூரியனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். நமக்கு போட்டியா ஒருத்தர் வராரு, எப்படா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வேகமா வந்து அனுமாரை தடுக்க பார்க்கிறார். ஒண்ணும் செய்ய முடியல. உடனே போய் இந்திரன்கிட்ட போய் சொல்லுகின்றார். இந்திரனிடமே போய் முறையிட்டு கொண்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒண்ணு வந்துட்டு இருக்கு, அது சூரிய பகவான் ஒழுகிடும் போல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்திர பகவான் வேகமா வர தடுத்து பார்க்கிறார். ஐராவதத்தை பார்க்க உடனே அது ஒரு வகையான பழமோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை அல்லவா வேகமாக அதை பிடிக்க சென்று கொண்டிருக்கு. பார்த்தா இந்திரனுக்கு ஒரே கோபம். இந்திரன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமானது வஜ்ராயுதம்னு பேர். இந்திரனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் வந்து ஆஞ்சநேயரை லேசா அப்படி ஒரு சேதப்படுத்தியிருந்தார். சூரிய பகவான் என்ன நினைத்தார் என்றால், அவர் ஒன்றும் செய்யவில்லை. சூரிய பகவான் ஏன் செய்யவில்லை என்று கேட்டால், இவர் ராமருடைய அந்த ராமாயணம் நடப்பதற்கு இவர்தான் முக்கிய காரணம் என்பதை அறிந்திருந்து அவர் ஒன்றும் செய்யாமல் விட்டாலும், ராகு பகவான் இவ்வாறு சொல்லவில்லை. இந்திரனானவர் வஜ்ராயுதத்தை கொண்டு தாக்க அனுமனுடைய அந்த சாடையிலே லேசா சிதைவு ஏற்பட்டு ஒரு மயக்கம் விட்டுறார். மயக்கம் ஆன உடனே அந்த குழந்தை அப்படியே மயக்கமாயிருக்கு, எழுந்திருக்கல. வாயுபுத்திரன் அல்லவா, பாதாபஜன் அல்லவா, பார்த்த அவருக்கு ஒரே கோபம். நேரா வந்தார். அப்படியே தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுறார். எங்கேயும் காற்று கிடையாது. இந்த காற்று பிராணசக்தி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவலோகத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயமாக கூறப்படுகிறது. அப்போ அவர்களுக்கும் எல்லாம் பிரச்சனை, அது எங்கேயுமே ஒரு இது நடக்கவே இல்லை, ஆக்டிவிட்டியே இல்லை. உடனே எல்லாரும் அறிய வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாயு பகவான் நேரம் வந்து அந்த குழந்தையை மடியில கிடத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் வந்து முறையிடுகிறார்கள். இந்திரன் வருகிறார். எல்லாரும் வர 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 கடைசி பிரம்மாட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மா வருகிறார். பிரம்மா வந்து ஆஞ்சநேயர் அதன் மடியில கிடத்தி இருப்பதை பார்த்துவிட்டு தனது அப்படியே அந்த கோலால கொடுத்து அப்படியே தடவி கொடுக்க, அதற்கு முன்பு அவர் ஆஞ்சநேயர் மிக அழகாக தடவி கொடுக்க ஆஞ்சநேயர் அழகாக எழுந்து அமர்கிறார். இருந்தாலும் வாயு பகவான சமாதானப்படுத்தணும் இல்லையா? சாதாரணமா விட்டுருவாங்களா? எதா இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரையாவது ஒரு தடவை கன்வின்ஸ் பண்ணித்தான் ஆகணும். நீ சமாதானப்படுத்தணும். எப்படி சமாதானப்படுத்துறது வாயு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவரை எழுப்பினாலும் சமாதானப்படுத்துவதற்காக சில தேவர்கள் எல்லோரையும் அழைத்து, நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நல்ல வரத்தை அருளுங்கள், பிற்காலத்திலே ராமபிரானுக்கு சேவை செய்வதற்காக இந்த குழந்தையானது இருக்க போகின்றது, உங்களுடைய வரம் தேவை. சாக்ஷாத் சிவபெருமானுடைய ருத்ர அம்சத்திலே இருந்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். இப்பொழுது எந்தெந்த தேவர்கள் எல்லாம் ஆஞ்சநேயருக்கு வரம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். முதலிலே இந்திரன் வருகின்றான். தனது வஜ்ராயுதத்தால் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்று இந்திரனானவன் வரம் கொடுத்து விடுகின்றான். அதற்கு பின்பாக ஒவ்வொருவராக வருகிறார்கள். அக்னி பகவான் வருகின்றார். உங்களுக்கு நெருப்பினால் எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. அதான் ஆஞ்சநேயரை சேவிக்கும் பொழுது பார்த்தோம்னா எந்த ஆயுதத்தினாலையும் பலம் இருக்காது, நெருப்பு பயப்பட வேண்டியதில்லை.
எதிரிகள்கிட்ட நாம பயப்பட வேண்டியதில்லை. வருண பகவான் வருகிறார், நீரினாலே உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. வருண பகவானுடைய வரவர். அதன் பின்பாக குபேரனும் ஏகப்பட்ட வரத்தை அவருக்கு அழிக்கின்றார். ஆயுதங்களினாலே ஒரு பயமும் இருக்காது என்கிறார். விஸ்வகர்மா வருகின்றார், நான் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்திலும், செய்யக்கூடிய ஆயுதத்திலும், இனிமேல் செய்யக்கூடிய ஆயுதங்களினாலும் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, ஆபத்து வராது என்று. சிவபெருமான் வருகின்றார். சிவபெருமான் அவருக்கு கொடுக்கின்றார், என்னாலேயே உங்களுக்கு அழிவு இருக்காது. சிவபெருமான் அவர்னாலேயே அவருக்கு, சிவபெருமான் மூலமாக ஆஞ்சநேயத்தின் அவரே அம்சம், அதனால என்னால உங்களுக்கு அழிவு இருக்காது. மேற்கொண்டு என்னுடைய ஆயுதங்களினால் தங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்று அவரை ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தராக பண்ணிடுவார். பிற்காலத்திலே ராமபிரான் அவருக்கு சிரஞ்சீவி என்றதையும் கொடுத்தார். இவ்வளவு பவர் ஆஞ்சநேயர். சூரிய பகவான் தன்னுடைய சக்தியிலே 100ல் 1 பங்கு அப்படியே கொடுக்கிறார். சூரிய பகவானுடைய சக்தியில 100ல் 1 பங்கு ஆஞ்சநேயர் முக்கியமான ஒரு விஷயங்களை 100 மடங்கு சக்தி, 100 பங்குல ஒரே ஒரு பங்கை எடுத்து அவருக்கு கொடுக்கிறார். நமக்கு 30 டிகிரி செல்சியஸ் 35 40 வந்தாலே நமக்கு தாங்க முடியல. ஆனா ஆஞ்சநேயருக்கு தெரியும், ஆஞ்சநேயர் மிக மிக சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு. அதனால இந்த ஒரு வரத்தை அவருக்கு கொடுத்தார். பிரம்மதேவன் மிக முக்கியமாக நீண்ட ஆயுளை பிரம்மதேவன் கொடுக்கிறார். படைப்பத்தோடில் கடவுளல்லவா பிரம்மதேவன் நீண்ட ஆயுளை அவருக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பிரம்மதேவன் கொடுக்கக்கூடிய அந்த வரத்திலே உங்களுக்கு ஆயுதங்கள் இதெல்லாம், அவரும் ஆயுதங்களினாலே உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது என்று அவருக்கு நீண்ட ஆயுளையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக எவ்வாறு நீங்கள் உங்களை உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். ஆஞ்சநேயர் நடந்த அங்குஷ்டாபியம் பார்த்தோம்னா ஒரு விரல் இந்த அங்குலம் அளவுக்கு பிரிக்கலாம். விஸ்வரூப ஆஞ்சநேயர், நம்ம மேலூர் ஆஞ்சநேயர் மாதிரி விஸ்வரூப ஆஞ்சநேயராகவும் போகலாம். அவர் எப்படி வேண்டாலும் அவர் தன்னை ரூபத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்ற வரத்தை பிரம்மதேவன் கொடுக்கிறார். இது எல்லாத்திலையுமே பிற்காலத்துல ஆஞ்சநேயர் அப்ளை பண்றதற்கு சௌகரியமாக முன்னாடியே ப்ரீ பிளான்டா எல்லாருமே அழகாக செய்யும். இந்த வரத்தை பற்றிய கதையை அகஸ்திய முனிவர் ராம பட்டாபிஷேகம் எல்லாம் வந்தாச்சு. அகஸ்திய முனிவர் ராமபிரான் லட்சுமணர் இவர்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆஞ்சநேயருடைய பலம் அற்புதமான பலமாக இருக்கிறேன். அப்பேற்பட்ட பலம் வாய்ந்த ஆஞ்சநேயர் ராவணனையே அடக்கக்கூடிய சக்தி உடையவர், அடக்கக்கூடியவர் வாலி. இந்த வாலி ராவணன் அப்படியே தன்னோட வாழ அப்படியே சுத்தி எடுக்கிறார். சுத்தி எடுத்துட்டு கையில இடுக்கிட்டு சந்தியாவந்தனத்திலிருந்து எல்லாத்தையும் பண்றார். பேர்பட்ட சக்தி உடையவர் வாலி. ஆனால் அந்த வாலியை அவருடைய சகோதரர் சுக்ரீவன் இன்றித்த பொழுதோ, சுக்ரீவனுடைய அரண்மனையிலே இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் ஒன்றுமே செய்யவில்லையே. ஆக்சுவலா அவருக்கு ராவணனை காட்டும் பலம் ஜாஸ்தியே, வாலியை காட்டும் பலம் ஜாஸ்தியே. இப்பேற்பட்ட ஆஞ்சநேயருக்கு ஏன் சுக்ரீவனை பண்ணும் பொழுது எதுவுமே சொல்லாமல் இருந்தார் என்று கேட்பதற்காக அகஸ்திய முனிவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார் இந்த கதை. உத்தரகாண்ட பகுதியில் அது ராமாயணத்திலே. அதுக்குதான் ஆஞ்சநேயருக்கு இவ்வளவு பெற்ற அருள் கிடைத்த உடனே, சின்ன குழந்தை இல்லையா, அவருக்கும் அந்த குறும்பு சேட்டை அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு தன்னுடைய பலத்தை பார்த்தவர் என்ன செய்கிறார் என்றால், முனிவர்கள் இவர்கள்லாம் தவம் இருக்கும் பொழுது அவர்களிடம் குறும்பாக விளையாட்டாக சில சேட்டைகள் செய்ததினாலே சிலமற்ற முனிவர்கள் தக்க சமயம் உமக்கு யாராவது உங்களுடைய பலத்தை சொன்னால்தான் உமக்கு தெரியும், ஆஞ்சநேயருடைய பலமானது அதை பற்றி மற்றவர் எடுத்து சொன்னால்தான் தெரியும் என்று சபித்து விடுகின்றனர். அது வரமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் ஆஞ்சநேயர் பார்த்தோம்னா கிஷ்கிந்தால இருக்கும் பொழுது பார்த்தோம்னா அந்த காடுகள்ல சாதாரணமாக இருந்து வருகிறார். அவருக்கு ஒரு மந்திரி மாதிரி இருந்து பள்ளி கொடுத்து வந்தார். அப்ப அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அப்ப ஆஞ்சநேயருடைய பலம் எப்ப தெரிந்தது அப்படின்னு சொன்னா, சுந்தரகாண்ட பகுதியிலே கடல்ல கடக்கணும்.
கடலை கடக்கிறதுக்கு என்ன செய்ய சக்தி வேணுமே. அப்பதான் ஜாம்பவான் அவர் வர. ஜாம்பவான் ரொம்ப சீனியர் அவர். ஜாம்பவான் ஆஞ்சநேயர் இந்த ஒருத்தர் தான் இந்த கடலை கடக்க முடியும். என்னால கூட இவ்வளவு தூரம் கடக்க முடியாது. எவ்வளவு பெரிய கடலை கடந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயர் ஒருவருக்காகத்தான் முடியும், ஆஞ்சநேயர் ஒருவராகத்தான் முடியும் என்று ஜாம்பவான் ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயருக்கு இந்த சக்தி எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இந்த கதையை ராமபிரான் இடத்திலே அகஸ்திய மாமுனிவரானவர் தெரிவிக்கிறார். இது அற்புதமான அந்த ஒரு நிகழ்ச்சி. இப்பேற்பட்ட வரம் வாய்ந்த ஆஞ்சநேயர் அவரை நாம் சேவிக்கும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய வரங்களை பற்றி நாம் பார்ப்போம், அவருக்கு இருக்கக்கூடிய சக்திகளை பற்றி பார்ப்போம். மிக அற்புதமாக பார்த்தோம்னா சூரியனுடைய வரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் சூரிய பகவானே அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட 60 மணி நேரத்துல கத்துக்கிட்டாங்க. சூரியன் சொல்றாங்க, நான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, நான் அந்த வானத்துல சஞ்சரிக்கும் போது வேகமா நான் சொல்லி தரும் போதே கத்துக்கணும். சில வாத்தியார்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேகமா நடத்துவாங்க. ஒரு பக்கம் என்ன செய்வாங்கன்னா போர்டுல எழுதிட்டே போவாங்க, இடது வலது கை போர்டுல எழுதிட்டே போகும், இடது கை என்ன செய்யும் டஸ்டரை வச்சு அடிச்சுட்டே போகும். நான் விளையாட்டா இந்த மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், இந்த டென்ஸ் பார்த்தா 12 டென்ஸ் சொல்லணும்னா ரொம்ப நாளாகும், அது ரொம்ப குயிக்கா சொல்லி முடிச்சிடலாம். 38 வேகமா அது ஆங்கிலத்திலே விட்டு விடுங்கள். இது வேகமா நம்ம சொல்றது 32. இந்த மாதிரி ஆஞ்சநேயரானவர் வெறும் 60 மணி நேரத்திலே மிக வேகமாக கற்றுக்கொண்டு, அதனாலதான் ஆஞ்சநேயரை சேவிக்கும் போது நமக்கு படிப்பு நல்லா வரும். மாணவர்கள் ஆஞ்சநேயரை சேவிக்கும் பொழுது அவர்களுக்கு நன்றாக படிப்பு வரும், புத்தி இருக்கும், சொல்வன்மை இருக்கும். சொல்லின் செல்வன்னு பேர், சொல்லின் செல்வன்னு ஆஞ்சநேயருக்கு பெயர். நமக்கு வாக்கு சாதுரியம் கிடைக்கணும், நமக்கு நல்ல பலம் கிடைக்க வேண்டும், நமக்கு புத்தி வர வேண்டும், வீரம் வர வேண்டும். இதெல்லாம் ஆஞ்சநேயர் கேட்டுருப்பார். ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு இருப்போம், இதையும் ஆஞ்சநேயர் கேட்டுக்கொண்டிருப்பார். அதாவது ராமாயணமோ ராமரை பத்தி நம்ம சொல்லும் பொழுதோ, அவருடைய பெருமையை சொல்லும் பொழுதோ இவர் ராமர் சொல்றார். ராமர் இருக்கும் பொழுது அயோத்தி ராமர் பட்டாபிஷேகம் வந்து அயோத்திக்கு வந்திருக்கின்றார். அதற்கப்புறம் ராமருடைய வேலை முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா பரமபதத்துக்கு போகணும்னு பாக்குறார். பரமபதம் போகும்போது எல்லாரையும் அவர் கூட இருந்தவங்க எல்லாரையும் கொண்டு போறார். ஒருத்தரை தவிர ஒருத்தர் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார். என்ன அப்படின்னு கேட்டு அவர் சொல்லுகின்றார், இந்த பூலோகத்திலே ராமனுடைய நாமத்தை ஜபிப்பதற்காக ஒரே ஒரு பக்தன் இருந்தாலும் அந்த பக்தனை நான் காப்பாற்றுவதற்காக நான் இந்த உலகத்திலே இருப்பேன். அதனாலதான் ஆஞ்சநேயர் கலியுக பிரம்மா. அவர்தான் இன்னைக்கு கலியுக பிரம்மா. கலியுகத்துல கலியுக பிரம்மா என்று சொல்லியார். கிட்டத்தட்ட பிரம்மாவுக்கு இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 50வது 51வது வயது, 50 வயது முடிந்து கிட்டத்தட்ட யுகங்கள் பார்க்கிறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க பொழுது யுகம் சொல்றோம், அப்புறம் திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இவ்வளவு உலகம், எவ்வளவு யுகங்கள் இருக்கின்றது. இந்த யுகங்கள்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப இப்பேற்பட்ட பெருமை வாழ்ந்த இந்த ஆஞ்சநேயரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சுந்தரகாண்டத்திலே நாம் பார்க்கின்றோம். சுந்தரகாண்டத்திலே நாம் பார்க்கும்போது மிக அற்புதமாக கம்பநாட்டாழ்வார் கம்பன் எடுத்தோம் அப்படின்னா மிக அற்புதமாக அவரை பற்றி சொல்கிறார். கம்பநாட்டாழ்வார் அற்புதமாக ஆஞ்சநேயரை பற்றி சுந்தரகாண்டம் நம்ம படிச்சாலே போதும். பேரே சுந்தரகாண்டம்னு பேர். வால்மீகி சுந்தரகாண்டத்தை பற்றி மிக அற்புதமாக வர்ணித்துள்ளார். எல்லாமே சுந்தர 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 சுந்தரகாண்டம். அற்புதமான இந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த ஒரு நிகழ்ச்சியை அவசியம் எல்லாரும் கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லதொரு பலன்களை நமக்கு கிடைக்கும். சுந்தரகாண்டம் பற்றி நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்திலே சுந்தரகாண்டத்தை நாம் முழுமையாக படிக்கும் பொழுது நமக்கு தடைகள் எல்லாம் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும்,
நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவ்வளவு வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கும். இப்பேற்பட்ட ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியது சுந்தரகாண்டம். இப்ப சுந்தரகாண்டத்தை பற்றி ஆஞ்சநேயர் எவ்வாறு பண்ணி வருகின்றார் என்பதை பற்றிய ஒரு வர்ணிக்கும் காட்சியை நாம் பார்க்க போகின்றோம். கம்ப நாட்டாழ்வான் சொல்லுகிறார், இப்ப எல்லாம் பாலத்துக்கு வந்தாச்சு. வந்த பொழுது பார்க்கும் பொழுது ராமபிரான் இலங்கைக்கு போக வேண்டுமே, இலங்கைக்கு செல்வதற்கு பாலம் கட்டணும். எல்லாம் பாலம் கட்டுறாங்க. பாலம் கட்டும் போது பெரிய பெரிய பாறைகளை எடுத்துக்கொண்டு போடுகிறார்கள். எல்லாம் பாறைகள்லாம் ஏற்படுத்தி பாலத்தை கட்டிட்டு இருக்கும் பொழுது இந்த நேரத்துல பார்த்து ஆஞ்சநேயருக்கு சனி பகவான் வர, நான் உங்களை பிடித்துக் கொள்ள போகிறேன் என்று. சனி பகவான் பிடித்துக் கொள்ள போகிறாரா? எல்லாருக்கும் பயம். வேள்ற அப்படின்னு சொன்னாலே எல்லாம் பயப்படுறாங்க இல்லையா? ஆஞ்சநேயரை சேவிக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவானால ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் நீங்கிவிடும். எந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்றால், இப்ப பாராவங்கள் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு ராம் ராம்னு சொல்லி போட்டு போயிட்டே இருக்க. அப்போ அந்த